பாலக்கோடு பேரூராட்சி தேர்தல் பரப்புரையில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் 6வது முறையாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் களமிறங்கியுள்ளார். அவர் பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள புதூர் மாரியம்மன் கோவில், காவப்பட்டி, மைத்தி நகர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய KP அன்பழகன், கடந்த அதிமுக ஆட்சியில் பேரூராட்சி பகுதியில் மகளிர் காவல் நிலையம், DSP அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம், மகப்பேறு மருத்துவமனை உள்ளிட்டவை கொண்டுவரப்பட்டது. ஆனால் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் உயர்வால் பொதுமக்கள் கடும் பாதிக்கப்படுவதாக மட்டுமின்றி நீர்ப்பாசன திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதி அளித்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றி வருகிறார் என திமுகவின் அவலங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.